எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. டிஃபன் பிளாக்ஸ். என்னடா இவன் அங்க டெல்லியில இருந்தான், தப்புன்னு ஒரு டாட்டா காமிச்சா அதெல்லாம் மறந்து போயிட்டான்னு பார்த்தீங்களா? மறக்கல, மறந்துட்டேன். இப்போ பெங்களூர் வந்துட்டேன். ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம பிளாக் சேனல்ல ஒரு படா சைஸ் வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிதான், வேற எதுவும் கிடையாது. சரி ஓகே, படா சைஸ் வீடியோ எடுத்து போடுற. இப்ப கார் எதுக்கு கிளீன் பண்றேன்னு நீங்க கேட்கலாம். அதையும் சொல்றேன். வண்டி எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எங்க போறேன், என்ன பண்ண போறேன்னு சொல்லி. லக்ஷ்மியை ஒரடியா தொடச்சிட்டேன். அடுத்தது சோறு சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டிதான். கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தானே கேக்குறீங்க, சொல்றேன். கார்ல ஏறிட்டு கிளம்பியாச்சு மக்களே. இப்பதான் சொல்லடா எங்க கிளம்புறேன்னு தானே கேக்குறீங்க. ஒன்னும் இல்லை மக்களே, சென்னைக்கு கிளம்புறேன் தான், வேற எதுவும் இல்லை. என் நேரமும் என்னன்னே தெரியல. ஊரா சுத்தி அடிக்கிறானுங்க, வேற வழி இல்ல. எந்த ஊர்ல பொழப்பு வந்து பார்த்து காசு வருதோ அந்த ஊர்ல தான் நம்மளுக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுல நம்மளும் சொல்ல முடியாது. ஏன்னா உழைக்கிற வரைக்கும் தான் உழைக்க முடியும். வயசுன்னு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ சான்ஸ் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஸோ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். இந்த ஃபோன் கால் வந்தாலே நம்மளுக்கு கடுப்பாயிடும். எனக்குன்னு இல்லை, எதுனா ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது, இந்த வீடியோ தான் முக்கியமான வேலைன்னு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஃபோன் கால் வந்ததுனால காண்டாயிடும். நம்மளே எப்போதான் ஒர்க் பண்றோம், அதுலயும் நிறைய தடுங்கள். ஸோ மக்களே, என்னோட இந்த வடக்கன் சீரியஸ் எல்லாம் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சுங்களா? எல்லாம் பாக்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சென்னை டு பெங்களூர் போறதே ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னா காலையில தான் இந்த ஃபிளைட்டு நிறைய இடத்துல பிரச்சனை. ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. போன வாரம்லாம் இந்த இண்டிகோ வந்து நிறைய பஞ்சாயத்து பண்ணி விட்டான். எனக்கும் பஞ்சாயத்து ஆக வேண்டியது. நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஏர் இண்டியால வந்துட்டேன். இல்லைன்னா நானும் உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். இதுல புலம்புறதுல ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் வந்து அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபை போட்டு நுங்கு எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி சொல்ல போனா அவங்க ஜஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஸ்டாப் தான். அந்த வண்டியை பிடிச்சி ஓட்டுறான் மேல, அவன் தான் வந்து என்ன மேட்டர்ன்னு சொல்லி தெரியும். அவங்களோட சிஸ்டம் வந்து அவனுங்க அப்கிரேட் பண்றான்னு சொல்லி மக்களை போட்டு சாவடிக்கிறானுங்கன்னா அதுலயும் ஒரு நியாயம் கிடையாது. அதே மாதிரி அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபையும் போட்டு அடிச்சாங்கன்னா அதையும் ஒரு நியாயம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், புள்ள பூச்சிங்க. பட் இருந்தாலும் மக்கள் ரொம்ப பாதிச்சாங்க போன வாரத்துலலாம். இது வந்து இண்டிகோக்கு வந்து இது வந்து ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி. இது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அவனுக்கு எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து இந்த பஞ்சாயத்து ஓடின்னு தான் இருக்கு. எதனா ஒரு பஞ்சாயத்து சொல்லிடுறானுங்க, பாகு பிரச்சனைன்றானுங்க, சிஸ்டம் அப்டேட்னுவானுங்க, எதனா ஒன்று சொல்லினே இருப்பானுங்க. அவனுங்களை திருத்த முடியாத ஒரு கேஸ். அப்புறம் என்னோட வேலை வந்து ஒரேடியா முடிஞ்சுது. அந்த ஒரு வாரம் கேப்ல வந்து நான் நிறைய பண்ணிட்டேன் உள்ளூர் வேலையை. ஸோ அதனால அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து வடக்கு சைடு தான் வேலை இருந்துருச்சு. அதையும் போன இடத்துல வந்து அன்எக்ஸ்பெக்டடா நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அதையும் ஃபேஸ் பண்ணிட்டேன் ஒரேடியா. ஊர் தெரியாத ஒரு ஊரு, ஃபர்ஸ்ட் டைம் போனேன். சரி மண்டே கொஞ்சம் குளிப்பாட்டு வைக்கலாம்னு சொல்லினாலதான் அந்த மணாலி ட்ரிப்லாம் போனது. இல்லைன்னா எனக்குலாம் அதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, இந்த ஸ்னோவை பார்க்கணும், ஐஸ் கட்டிலாம் பார்க்கணும்னு சொல்லி. பட் போனேன், குஜாலா இருந்துச்சு. சோலோ ட்ரிப் போனீங்கன்னா கண்டிப்பா குஜாலா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ஒரேடியா பைபாஸ் பிடிச்சாச்சு. இப்ப அடுத்தது என்னன்னா வீட்டுக்கு தான் போகணும், வேற எதுவும் கிடையாது. பட் என்னன்னு இந்த வீட்டுக்கு போறதுக்குள்ளே இப்ப எக்கச்சக்கம் ஒரு சிக்கம் கொடுக்கும் ஒரு டிராபிக்ல. ஒரு இடத்துலதான் இந்த நீங்க பெங்களூர் டு சென்னை வந்தாலே உங்களுக்கு முக்கியமா டிராபிக் இடம்னா அந்த ஓசூர் மட்டும் தான். அதுதான் பெரிய சிக்கம். அதை தாண்டினீங்கன்னா நீங்க பாகிஸ்தான் பார்டர் தாண்டின மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோலு, அது ஒரு 2-3 டோலு தான். இந்த அட்டிப்பள்ளை டோலு, அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணகிரி டோல் ஒண்ணு. இந்த ரெண்டையும் நீங்க தாண்டிட்டீங்கன்னாலும் ராஜா தான். அதையும் தாண்டி வேற எங்கேயுமே கிடையாது. இருக்கிறதுலே ரோடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோடு தான். பெங்களூர் டு சென்னை ஹைவே ரோடு தான். அதுதான் ஒரே. இப்ப நீங்க சென்னையில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு, அங்கேருந்து நீங்க வேலூர் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். அந்த ரோடையும் நீங்க வந்து
இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா அது ஹைவே கிடையாது உண்மையா சொல்லணும்னா. அதை தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா வேலூர் டு ஓசூர், இந்த நடுவுல இருக்க இந்த இப்பயே பெங்களூர்ல இருந்து நீங்க இருக்கிற பெங்களூர் சிட்டில இருந்து நீங்க வந்து ஓசூர் வரதுக்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆயிடும். ஆனா அது ஆக்சுவல் டிராவல் ரோடு நல்லாவே இருந்தால பிரிட்ஜ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேக்ஸ் 1 ஹவர்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட்லாம் அப்படிதான் வந்துட்டு இருந்தேன். இப்பதான் வந்து ரோடு போடுறேன்னு சொல்லி மொத்தமா போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுதான் வந்து சென்னை டு பெங்களூரோட பெரிய ஒரு ஹைலைட். ஆனா பிரிட்ஜ் கட்டிட்டே இருக்காங்க. எல்லா ஃபிளைஓவரும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் இயர்க்குள்ள. அந்த புதுசா ஒரு ஹைவே கட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அது வந்து அப்படியே நிக்குது போல இருக்கு. அதை பத்தி எந்த ஒரு நிலவரமும் கிடையாது. 2025 ஜனவரியிலே ஓபன் பண்றேன்னானுங்க. 2025 ஜனவரியா, 2026 வரப்போகுது, ஓபன் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். புலி வர மாதிரி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றது, இந்த டெல்லி அண்ட் மணாலி வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நீங்க டெல்லி மணாலி வந்து ட்ரிப்பு போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அது ட்ரிப்பு கிடையாது, அது அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததுன்னு சொல்லி நான் இந்த வீடியோஸ்லேயே சொன்னேன். பட் உதாருரியா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸே கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும், அங்க நடந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆஸ்டிச்சுக்கு போற வழிதான், வேற எதுவும் கிடையாது. அதனால நான் எதுவும் சொல்லிக்கிறது கிடையாது. அதுலயே முக்கியமா இந்த ரோட்ல எல்லாம் வந்து போறது மேட்டர் கிடையாது. அந்த டிவைடர்ல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும், அந்த எலி பூந்து போற மாதிரி. அதுல இருந்து பைக் உள்ள விடுவானுங்க. அந்த டிவைடர் மேல வந்து ஒரு, இந்த ஹைவேல எல்லாம் சொல்றேன் இது எல்லா மேட்டரும் நான் வந்து ஆக்சுவலி இந்த ஹைவேலயே அதுலயே டிவைடர்ல வந்து ஒரு கம்பி குத்தி வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய இது மாதிரி. அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அந்த ஐ மீன் மாட்டு கட்டுறதுக்கோசம் அந்த மாடு அந்த டிவைடர்ல கட்டி வச்சிருப்பானுங்க அந்த ஹைவேல. அந்த மாடு எப்ப பிடின்னு வரனே தெரியாது, ஒரு பயம். அந்த நீங்க டிவைடர் பக்கம் ஓட ரைட்ல போக முடியாது, ஏன்னா காரு நீங்க ரைட்ல தான் ஓட்டி ஆகணும் ஹைவேஸ்ல. அது போறது பெஸ்ட். பட் மிடில் நீங்க போனீங்கன்னா நீங்க ஸ்லோவா தான் போய் ஆகணும். அந்த மாடு எப்படி வரும்னே சொல்லி உங்களுக்கு தெரியாது, அந்த ஒரு பயத்திலேயே நீங்க போக வேண்டியதா இருக்கும். திடீர்னு நடுவுல வந்து இதெல்லாம் கேட்பாங்க நம்ம மக்கள் கிராஸ் பண்றேன்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரு. இந்த ஹைவேன்னு கிடையாது, எல்லா ஹைவேலயும் அது நடக்குது. அது அவங்களுக்கும் பாவம், அந்த கிராசிங் மாதிரி எதுவும் போட்டு கொடுக்கல. சுரங்கப்பாதை போட்டு கொடுக்கணும், அதையும் போட்டு கொடுக்க மாட்டானுங்க. இல்ல மேல எதுனா போட்டு ஃபிளைஓவர் மாதிரி அங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்க போனோம், அதுவும் கிடையாது. அவங்களும் பாவம் என்ன பண்ண முடியாது, இதான் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அதுல வந்து அந்த வண்டி ஓட்டிட்டு வரவங்களையும் அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு விஷயம். இதுவும் வந்து சுத்தமா ஒரு பாதுகாப்பு இல்லை. 2 சைட்லயும் பிரச்சனை. ஆக்சுவலி ஓசூர் தாண்டோன்னு தான் எனக்கு அந்த கிருஷ்ணகிரி ரோட், அதுதான் வந்து எனக்கு அமிர்தமான ஒரு ரோடு. ஆக்சுவலி அந்த ரோடு வந்து நான் வச்சேன்னா மேக்ஸ் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்ல போயிட்டு வேலூர் போய் சேர்ந்து. இப்ப எனக்கு சென்னையில போயிட்டு உனக்கு என்னடா வேலை நீங்க கேட்கலாம். எனக்கு வந்து ஒரு 2-3 வேலை இருக்கு. எப்படின்னா என்னோட மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும் போயிட்டு. நான் இந்த டிராவலிங்ல வந்து என்ன ஆச்சுன்னா மணலில ரொம்ப டவுன் ஆயிட்டேன். நீங்க மூஞ்சே பாப்பீங்க. வழக்கு வாக்கெல்லாம் போனீங்கன்னா வழக்குக்காரங்க தான் வெள்ளையா இருக்கானுங்க. இங்கேருந்து நம்ம சவுத்துல இருந்து போயிட்டு வடக்கு பக்கம் போனீங்கன்னா நம்ம போய் அங்க கருப்பாயிட்டு தான் வரும் போல இருக்கு. அது மூஞ்சிலே தெரியுது. இருந்தாலும் நீ என்ன வெள்ளக்காரன் கலரா அப்படின்னு கேட்கலாம். அப்பெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு இருந்தேன் பெங்களூர்ல இருக்கும் போது, இப்ப இல்ல. அதுதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்ப நான் இனி வந்து 3 ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரேன். டெல்லி டு பெங்களூர் டு சென்னை போயிட்டே இருக்கேன். இது வந்து எனக்கு டெல்லி டு பெங்களூர் வந்துட்டேன் விமானத்துல இருந்து. ஸோ பெங்களூர்ல இருந்து இப்ப சென்னைக்கு போறதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ரு. பட் எனக்கு டயர்டு இருக்கு, ஏன்னா நான் 3:30 மணிக்கு ஏஞ்சேன். ஏன்னா சொல்ல முடியாது, திடீர்னு கேன்சல்னு சொல்லிட்டானுங்களா ஃபிளைட்டை. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணேன், கொஞ்சம் இயர்லியாவே ஏறி கிளம்பிட்டேன். வேற எதுவும் கிடையாது. அங்க போனா அங்க ஒரு 1.5 ஹவர் உட்கார விட்டான். அதுக்கு ஏத்த மாதிரியே ஏர் இந்தியாக்காரன் என்ன பெருசா பார்த்தான். பேக்கேஜ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ கடவுள் புண்ணியத்துல எஸ் ஆயிட்டேன். இந்த ஓசூர்ல வந்து அப்பப்ப பேரிகார்டு போட்டு வைப்பானுங்க, அப்பப்ப பேரிகார்டு இருக்காது. ஒரு சைடுல ரோட தோண்டி வச்சிருவானுங்க, இது ஒரு பிரச்சனை. சரி, நான் டெல்லி கடைக்கு வரேன். ஸோ அங்கேருந்து இப்படி டிராவலிங் பண்ணிட்டு எனக்கு டிராவலிங் நான் பண்ண பிடிக்கும். கார் ஓட்டவும் நான் மாங்குன்னு ஓட்டிடுவேன், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு வந்து நான் தூங்கிடணும், சோறு இருக்கணும். இது 2ம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்க நீங்க கூட்டு போக சொன்னீங்க, இங்க டெல்லிக்கு வண்டியை தட்டிட்டு போனா கூட நான் தட்டிட்டு போவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பழகிட்டேன். மற்றபடி சொல்லணும்னா நீங்க பெங்களூர் டு சென்னை டு பெங்களூர் சொல்ற இதுவும் மற்றபடி ரொம்ப ஆஹாவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ இல்லை, சோறுக்கு மட்டும் எங்கன்னா நிப்பாட்டணும். பட் ஆம்பூர் தாண்டிங்கன்னா ஆம்பூர் பிரியாணி நான் உங்களுக்கு
நீங்க பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போறீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல வரும். அந்த ஆம்பூர் பிரியாணி வந்து 2வது கடை. கீழே வந்து ஒரு லெதர் ஷூ கடை இருக்கும். அது பக்கத்துலயே ஒரு பான் ஷாப் கடை இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது தான் ஆம்பூர் ஒரிஜினல் பிரியாணி. சூப்பரா இருக்கும். அதை தவிர்த்து வேற எங்கேயுமே சாப்பிடாதீங்க. நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் நோக்கி வந்துட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி பெருசா ஸ்டார் போட்டு வரும். அதுல போகாதீங்க அந்த கடைக்கு. அது தாண்டி ஒரு 2வது பிரியாணி கடை வரும். அதுதான் உண்மையான ஆம்பூர் பிரியாணி. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். வேற லெவலா இருக்கும். சவால்ல இருக்கனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அங்க போயிட்டும் வந்து எனக்கு வந்து என்னோட டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல்லாம் பிரச்சனை ஆயிட்டு அந்த எனக்கு செட் ஆகிறதுக்கே வந்து எனக்கு ஒழுங்கா பண்ண முடியல. மேக்ஸ் டு மேக்ஸ் நான் அவ்வளவா ஃபேட் லோட் பண்ணல, காப்ஸும் லோட் பண்ணல. புரோட்டீன் ஏதோ கிடைச்சதுன்னு சொல்லி உள்ள தள்ளிட்டேன். பட் டெல்லிக்கு வந்து திருப்பியும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா தள்ளுதுன்னு தந்தேன். இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்கேன். பார்த்துருவீங்க இந்த பாய்கெல்லாம் வெந்து போயிடுச்சு. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த ஆயில்மெண்ட் போட்டுட்டே தான் இருக்கான்னு இருக்கேன். வந்த புதுசுலலாம் பெங்களூர்லாம் வந்த புதுசுலலாம் சென்னை டு பெங்களூர் வந்த போதெல்லாம் இல்ல பெங்களூர் டு சென்னை போகும்போதெல்லாம் என்ன பண்ணிருப்பேன், பெங்களூர் டு சென்னை போகும்போது என்ன பண்ணிருப்பேன், கிருஷ்ணகிரி கீழே ஒரு லெஃப்ட் எடுத்து தான் போனோம். அதுதான் நீங்க சென்னை போய் தொடர்றது உங்களுக்கு. அது கரெக்டா ஒரு டோல் தாண்டி வரும். ஓசூர் தாண்டி ஒரு டோல் வரும். அந்த கீழே இருக்க ரோட நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரக்டா தர்மபுரி தான். அங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வரைக்கும் தான், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து யூ டர்னே வரும். திருப்பி நீங்க வரும். அது மாதிரி அப்பப்போ ஒரு வாட்டி போய் நான் மாட்டிருக்கேன். மேப் போட்டே பஞ்சாயத்து பண்ணிருக்கேன். நம்ம கூகுள் மேப் பத்தி அவங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால நான் அவ்வளவா அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு அங்கங்க லேண்ட்மார்க் வச்சுப்பேன். இந்த லேண்ட்மார்க்கு இந்த லெஃப்ட், இந்த லேண்ட்மார்க்கு இங்க ரைட்டு, இந்த லேண்ட்மார்க்கு ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்டு தான் நான் வண்டியை ஓட்டுவேன். ஆனா அந்த லேண்ட்மார்க் எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். நீங்க இப்ப கூட கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஆனா இடிச்சு தள்ளிட்டானா அது என்ன கேட்காதீங்க. பட் அந்த லேண்ட்மார்க் எங்க இருக்குன்னா ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லேண்ட்மார்க் வச்சு நான் போயிடுவேன் இப்போ கூட. இந்த ஹைவே ரூட் ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 120 கார் ஃபார் ஐ மீன் வளருது ஃபார் காரு. இது என்ஹெச்னால நீங்க ஒண்ணு என்ஹெச் கிருஷ்ணகிரிலாம் தாண்டிங்கன்னா என்ஹெச் தொட்டுருவீங்க. அப்ப நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு 150 அந்த ஒரு மீடியம்லயே அந்த ஒரு இதுலயே போனீங்கன்னா ஓகே. பட் ஆனா ஃபேமிலியோட எல்லாம் போறீங்கன்னா அவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு போறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஆனா இந்த ஹைவேல எல்லாம் போகும்போது என்ன ஒண்ணுன்னா நீங்க வந்து இந்த நாள் கணக்கெல்லாம் பார்த்துட்டு போனோம். நேரம் நாள் கணக்கெல்லாம் பார்த்துட்டு போனோம். நல்ல நேரத்தை சொல்லல. ஏன்னா இப்ப இந்த டைம்ல இப்ப நான் கிளம்புற ஒரு 3:30 மணிக்கு இப்ப நான் வண்டி எடுத்திருக்கேன் பெங்களூர்ல இருந்து. இந்த டைம் வந்து கொஞ்சம் பீக் ஹவர்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு போயிடுவேன். அதனால பிரச்சனை இல்லை. எந்த ஒரு ஸ்கூல் கிடையாது, எந்த ஒரு இது இந்த டைம் எல்லாம் வராது. இப்ப போய் எங்க மாட்டுவோம்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல போய் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சொல்ல முடியாது அப்படின்னு. அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுட்டு எப்பவுமே இந்த ஹைவேல ஓட்ட ஆரம்பிங்க. அந்த கிருஷ்ணகிரி ரோடு லெஃப்ட் தான் சொன்னல, அது வரப்போகுது ஆக்சுவலி. அதுக்கோசம் தான் உங்களுக்கு நான் இப்படி வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இப்ப அந்த லெஃப்ட மிஸ் பண்ணாதான் நீங்க வந்து தாண்டி போயிடுவீங்க. ஒரு லெஃப்ட் இந்த ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு போகுதுங்களா, ஸ்ட்ரெயிட்டா ரோடு போனீங்கன்னா தர்மபுரி போயிருவீங்க, தாண்டி இருக்கீங்க. அதனால இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் நீங்க முன்னாடி பையா போறாங்கல்ல அந்த வண்டி பின்னாடியே போகும். இப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணகிரி ரோடு வந்தாச்சு. கீழே வந்துட்டு அந்த லெஃப்ட் எடுத்தோம்னா கிருஷ்ணகிரி ரோடு ஸ்டார்டிங்கு. நடுவுல என்ன மூக்கு உறிஞ்சிட்டு இருக்கேன், மன்னித்து விடுங்கள். என்னுடைய பிரச்சனை அப்படி எல்லா இடத்துல இருந்து ஒழுகுது. மூக்குல சொன்னேன், வாயில சொன்னேன். இது எப்ப சரியாக போகுதுன்னு சரி தெரியல. சென்னை போயிட்டு ஒரு நண்டு சூப் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் செட் ஆகும். பெங்களூர்ல வந்து நண்டு சூப் வேணும்னா நான் வந்து கொஞ்சம் தூரம் போனோம். நாச்சியார்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல தான் உங்களுக்கு வந்து நண்டு சூப் இருக்குன்னு இருக்கும். வேற எங்கேயும் நல்லா இருக்காது. சரி இன்னைக்கு போக முடியாது. வந்த உடனே போட்டி படிக்கெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டேன். வந்து விட்டோம் மக்களே. இதுதான் கிருஷ்ணகிரி ரோடு. இந்த ரோடு இப்ப நீங்க வந்து அசால்ட்டா மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கூட்டமா இருக்காது, அவ்வளவு டிராபிக் இருக்காது, உங்களுக்கு அவ்வளவு நெரிசல்லாம் இருக்காது சொல்ல போனா. அதனால நீங்க இந்த ரோட வந்து நீங்க அசால்ட்டா போயிடலாம். நான் சொல்லியிருந்தேன் மக்களே, அந்த ஸ்டார் பிரியாணி ஆம்பூர்து அது வரைக்கும் பாருங்க. அந்த ராம்ராஜ்னு சொல்லி போனோம், அது பக்கத்துல இருக்கிறது தான். இப்ப நான் பெங்களூர்ல இருந்து சென்னை போயிட்டதுனால எனக்கு ரைட் சைட்ல வரும். இதோ பிரியாணிங்கிறது
ஓகேங்களா. சைத்தும் கரெக்டா பக்கத்துல வரும். சைத்தும் தோர் தான். பகல்ல எடுத்தேன், இருட்டாயிடுச்சு. ஆக போகுது. பாத்தீங்களா ரோடு, இதான் ரோடு. சொல்றது போங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்களே தெரியாது இந்த ரோட்ல. இந்த டோல் எல்லாம் வந்து வாங்குறாங்க போல. டோல் ஸ்டார்டிங்ல எப்படி, டோல் எண்டிங்லாம் இப்ப நீங்க டோல்ல வந்து நின்று இது மாதிரி அப்படிக்கா வரவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லயே அவங்களுக்கு அப்படி அவ்வளவு கேவலமா இருக்கே, இல்ல என்ட்ரி ஆகும் போது இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். இல்ல நேஷனல் ஹைவே அப்படிதான் இருக்கும், நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம், யார் ரெடி பண்றோம், உங்க தான் ரெடி பண்றோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வாட்டி நான் கேட்டேன். அப்பெல்லாம் நான் வீடியோ எல்லாம் எடுத்து எதுவுமே நான் போடல. ஆக்சுவலி இதுதான் உண்மை. ஆக்சுவலி இவனுங்க என்ன அப்படின்னா எல்லா டோல்லயும் வந்து எல்லா காசும் வாங்கிடுவானுங்க. நான் ரோடு வந்து எப்படின்னா கேவலமா குதிகுலமா இருக்கும், இல்லைன்னா ஏழாகுலமா இருக்கும். டோல் எடுக்க போறானுங்க. இப்போ அவனுக்கு வாங்குற காசுக்கு அந்த ரோடு நல்லா இருக்கணும், அதுக்கோசம் தான் போடுறானுங்க. பட் ஆனா அது எந்த இடத்துலயும் அது அப்படி இருக்காது. ஐ மீன் நான் எல்லா இடத்துலயும் சொல்ல, ஒரு ஒரு ஹைவே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோல் அவனுங்க ஆனா பழைய ஹைவேஸ் அதெல்லாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவனுங்கெல்லாம் ரோடு வந்து பயங்கரமா வச்சுப்பானுங்க. ஆனா பேச்சப் ஒர்க் தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நல்லா இருக்கும். பட் இவனுக்கு பேச்சப் ஒர்க் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நோண்டி எடுத்துருவானுங்க, அந்த ரோடை வந்து நாஸ்தி பண்ணி விட்டுருவானுங்க. அதுக்கிட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் ரெடி பண்றதுக்கு. லைட்டே போட்டேன், மாட்டிட்டேன் மக்களே. வேலூர் தாண்டினேன், மாட்டிக்கினேன். அதான் சொன்னேன், வேலூர் தாண்டினாலே ஸ்ரீபெரும்புத்தூர் மீன் அந்த இடத்துக்கே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பஞ்சாயத்து இடம் இதுதான் அது. இப்போ போய் என்ன ஆச்சுன்னே தெரியாது. இப்போ ஆக்சுவலி இங்க நடுவுல ஏது ஒன்றும் புரியாது. இன்ச்சு கூட இல்லை, இன்ச்சு பை கூட கம்மியாக தான் நவுறுது வண்டி. நல்லா வந்துட்டு இருந்தது, நல்லா ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். பட்டுன்னு போட்டானுங்க. பிரேக்கே எடுக்கல ஆக்சுவலி நான். ஏன்னா சாப்பிட்டு தான் கிளம்புனேன், அதனால பிரேக் நான் எடுக்கல. ஏன்னா யூஸ்வலா வந்து நான் பிரேக் எடுப்பேன் எங்கன்னா ஒரு காப்பி கடையில வந்து ஒரு காப்பி கழுவேன். என்னோட முருகன் இட்லி வந்து காப்பி போட்டு தான் கிளம்புவேன். முருகன் இட்லாம் தாண்டிட்டேன் ரொம்ப நாள். ஏன்னா ஓசூர் தாண்டினாலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதனால முருகன் இட்லி வந்து இன்னைக்கு வந்து நான் கண்டுக்கல. முருகன் இட்லியை நீங்க தாண்டி போனா எதனா ஒரு சப்பையா இருக்கும், வேற எதுவுமே இல்ல. எதனா ஒரு ரோடு போட்டுருப்பானுங்க, இல்ல ஒன் வேல எதனா ஒன்று விட்டுருப்பானுங்க. இதுதான் நடக்கும் இந்த ஊர்ல. இதுக்குதான் சொல்றது, எதையும் பார்க்காம பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மேல. அதனால சர்வீஸ் ரோட்ல விட்டானுங்க, அதனால தான் அந்த டிராபிக். கரெக்டா வேலூர் தாண்டி லெஃப்ட் சைட்ல லாரி ஏதோ கவுந்துட்டு இருக்கு. என்னால கரெக்டா வீடியோ எடுக்க முடியல. நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா பின்னாடி அவங்களாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. மீன் ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு ப்ரோ வீடியோ எடுக்க முடியாது. அதனாலதான் அந்த டோட்டல் ரோடே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, கீழே சர்வீஸ் ரோட்ல விட்டாங்க. அதான் வந்து ஜேசிபி வச்சு தூக்கிட்டு இருக்கானுங்க அந்த வண்டியை. அப்ப பாத்துக்கோங்க அந்த என்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ். உண்மையாவே இந்த லாரிக்காரங்கலாம் வந்து, இந்த லாரிக்காரங்க இந்த கேப் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து பாவம். ஆக்சுவலி ரொம்ப கண்ணு முழிச்சுட்டே அப்படியே ஓட்டினே. கேப் காரங்க கூட பரவாயில்ல, ஒரு 12 மணி நேரம் போட்டு எங்கன்னா சைட்ல போட்டுருவாங்க. லாரி எல்லாம் வந்து ஓட்டுறவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் எல்லாம் ஓட்டு வந்ததுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 வாரம், சாரி 1.5 வாரம்ன்ற பாருங்க, 2 மாசம் 1.5 மாசம் எல்லாம் ஓட்டின்னு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அந்த கண்ணு சிமிட்ற அந்த ஒரு செகண்ட்ல வந்து எது வேணா ஆயிடலாம். அதனால வந்து இது வந்து உஷாராதான் போனேன். அந்த லாரிக்காரெல்லாம் வந்து சொல்ல முடியாது மக்களே. அதுலயும் நம்மளுக்கு வீக்னஸ் என்னன்னா, எதனா ஒரு ஆக்ஷன் பார்த்தோன்னா வண்டி வந்து ஒரு 40க்கு மேல ஸ்டாண்ட் ஆகுது. அது ஒரு அல்லுன்னு சொல்லி கிடையாது, ஒரு முன்னாடி ஒண்ணு பார்த்துட்டோம், ஒரு பாதுகாப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான். அதுக்கப்புறம் மெச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சொல்றேன், இந்த ஹைவேஸ்ல வந்து மக்களே இந்த பைக்கை குறை சொல்றேன்னு சொல்லி சொல்றது ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம ரைட்ல பைக் போச்சுன்னா காரு அப்ப எதுல போவோம் தான் எனக்கு தெரியல. ஏன்னா ரைட் சைட்ல போயிட்டு இருக்கும் போது பைக்காரங்க வந்து, அதுவும் வந்து அவங்க வந்து தனியா போறாங்களோ இல்ல அவங்க வந்து ஃபேமிலியோட போறாங்களோ. ஏன்னா ஆக்சுவலி நீங்களாம் பார்க்கும்போது வேலூர்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் வந்து அதெல்லாம் போகும்போது இந்த வேலூர்ல இருந்து நிறைய குடும்பங்க வந்து குடும்பத்தோட ஒரு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 குழந்தை உட்காந்துருக்கோம். பின்னாடி வந்து அவங்க ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க. அந்த நடுவுல வந்து ஒரு குட்டி குழந்தை உட்காந்துருக்கும். அப்போ ஒரு பைக்ல வந்து ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்ப என்னன்னா அது சேஃபே கிடையாது. ரெண்டாவது வந்து என்னன்னா, சேஃபை தாண்டி அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரைட் சைட்ல வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க.
ஏன்னா காருக்காரங்களாம் வந்து எப்படி ஓட்டி எப்படி வருவானுங்களே சொல்லி தெரியாது, எந்த ஒரு மைண்ட் செட்ல வருவானுங்களே சொல்லி தெரியாது. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், நானே டக்குன்னு ஒரு ரைட்ல போறேன், பார்த்தா பைக்ல சரண் எங்கேயோ தூரம் போயிட்டு இருக்கான், பின்னாடி ஒண்ணுமே பார்த்தா டேஞ்சர் லைட் இருக்காது, பிரேக் லைட் இருக்காது, எதுவுமே இருக்காது. சடனா பார்த்தோன்னே நம்ம ஐபிஎம் போட்டு ஓட்ட முடியாது. ஐபிஎம் போட்டு ஓட்டுருந்தா சரி ஓகே நம்ம வந்து ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஒரு 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 100 மீட்டரோ ஒரு 50 மீட்டரோ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம வந்து ஐபிஎம் போட்டு ஓட்ட முடியாது. ஐபிஎம் எப்ப தேவைப்படுதோ அப்ப போட்டு ஓட்ட போறோம். அதுக்குன்னு வந்து இவங்க வந்து இந்த பைக்காரங்க வந்து இந்த ரைட் சைட்லயே போறாங்க. வந்து நான் குறைய சொல்லல அவங்க பைக்காரங்க, ஏன்னா நானும் பைக் வச்சிருக்கேன். நான் பைக் ஓட்டும் போது பைபாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பைபாஸ்ல இல்ல, ஒரு நார்மல் சிட்டி ரோட்ல நான் ஓட்டும் போது நான் லெஃப்ட் சைட்ல தான் போவேன் வண்டியை, நான் எடுக்கவே மாட்டேன். நான் கார் ஓட்டும் போது கூட உங்களுக்கே தெரியும் பெங்களூர் டிராபிக்லாம் அப்படின்னு சொல்லி, பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பைக்காரங்க வந்து ரைட் சைட்லயே போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டிராபிக் மேட்ரு. காலங்காத்தாலும் அவங்க வந்து ஆஃபீஸ் ஏஞ்சி போகணும்னா வந்து ஏஞ்சிக்கணும், அந்த பீக் ஹவர்ஸ் எல்லாம் ஏஞ்சி ஆஃபீஸுக்கு போகணும்னா வந்து ரொம்ப கஷ்டம். அது நான் பெங்களூர்னு சொல்ல முடியாது, சென்னையும் அப்படிதான். இப்ப சென்னை கூட நம்ம டிராபிக் விஷயத்துல வந்து ரொம்ப மோசமாயிட்டே வருது, ஏன்னா மெட்ரோனால. பட் என்னன்னா இந்த மாதிரி அவங்க வந்து ரைட் சைட்லயே போயிட்டு இருந்தாங்கன்னா, எதுனா ஒரு காருக்காரன் எதுனா ஒண்ணு இடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டுது. அதுல வந்து பைக்காரன் வந்து குறை சொல்ற மாதிரியே வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஒன்றும் புரியவே இல்லை. நானும் பைக் வச்சிருக்கேன், நானே இந்த மாதிரி லாங் ரூட்ல எடுக்கும்போது தான் வந்து கார் எடுப்பேன். நான் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பைக் எடுத்து தான் இந்த ரூட்ல போனேன். ஏன்னா நான் பைக் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக் எடுத்துட்டு ஏதாவது இந்த ரூட்ல தான், நம்ம பெங்களூர் டு சென்னை ரூட்ல தான் வந்தேன். நான் ஒரு வாட்டி கூட ரைட்ல எடுக்கவே இல்லை. அங்க டிராபிக் இருந்தா கூட அந்த லெஃப்ட் சைட்லயே தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கு நான் ஒழுங்குலாம் சொல்ல மாட்டேன், இருக்கும் சம்டைம்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு அவசரம் இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி டைம்லாம் வந்து அந்த குழந்தைங்களோடலாம் கூட்டிட்டு வரதுலாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். எனக்குலாம் வந்து தோணுச்சுன்னா எப்படின்னா, எப்படி தோணுதுன்னா, நிக்க வச்சு செவில வைக்கணும் தான் தோணுது ஆக்சுவலி, அவங்க எல்லாம் பார்க்கும்போது. பட் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன பண்றது ஒன்றும் புரியல. அதுக்குன்னு நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லல, ரூல்ஸை தாண்டி உங்களோட பாதுகாப்புக்கோசரம் அவங்க வந்து அது தாண்டி வந்து அவங்க ஹெல்மெட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. 100% ஹெல்மெட்லாம் போடவே இல்லை. ஏரியாக்குள்ள ரீச் ஆயிட்ட மக்களே, வார்ம் வெல்கம் வந்து உள்ளதான் நிற்பான்னு நினைக்கிறேன். ஏரியா ரீச் ஆகிவிட்டேன் ஃபைனலி. 3 மணிக்கு கார் எடுத்தேன், கொஞ்சம் டிராபிக் கம்மியா இருக்கனால தப்பிச்சுட்டேன். அந்த பைபிள் என் புள்ளதான் ஓடி வர்றது. ஆக்சுவலி இப்படி வண்டி நிக்க வச்சா என் கார் எப்படி போகும்? क्या करते हैं? तूसना आप बोलिया ऊपर है, तूसना नीचा बोलिया. இந்த பாஷை உங்களுக்கு புரியாத மக்களே, உருது பாஷை இது, அதனால தான் இப்படி பேசுறான். பல்லு கொஞ்சம் இதுவா இருக்கு. வீடியோவா? கண்டென்ட் வீடியோ. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. ரைட் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். போக்கஸ் ஆகுங்க. மிக்க நன்றி.